இங்கே இந்த அம்மா வீட்டில் அவங்க புருஷனை வேலைக்கு கிளப்பிட்டு இருக்க சமயத்தில் அவங்க பொண்ணு வந்து நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறோமா என்னை அனுப்பி விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட பையன் கீழே இறங்கி வரும்போது அவனுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு சொல்லி அவனுக்கு போய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பின்னாடியே வந்து அடம் பிடிச்ச உடனே சரி போன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதே டைமில் அவங்க பையனும் சொல்கிறான் நானும் நைட்டு போயிட்டு காலையில் தான்மா வருவேன்னு. அப்போ அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி திட்டுறா, இவன் போனால் மட்டும் பிரச்சனை இல்லையா, நான் போனால் தான் பிரச்சனையான்னு கேட்கும் போது சரி உங்கள் அண்ணங்காரனே உன்னை காரில் போய் இறக்கி விடுவான்னு உடனே அவனும் கூப்பிட்டு போய் அவன் தங்கச்சி இறக்கி விட்டு கிளம்புறான். அடுத்த நாள் காலையில் 8 மணி ஆயிடுது. போன பொண்ணு திரும்பி வரவே இல்லை. அவங்க அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பொண்ணோட ஃபோன் சுவிச் ஆஃப்னே இருக்குது. வீட்டு வேலைக்காரியே வந்துட்டு சொல்கிறாங்க வர வழியில் ஒரு பொண்ணு டெட் பாடி இருந்தது, அதனால தான்மா லேட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருது. நியூஸ்லையும் அதே விஷயத்த சொன்ன உடனே அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எங்கே போனான்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க பையன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சி இன்னும் திரும்பி வரலடா கொஞ்சம் தேடி பாடுறான்னும் போது அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமான்னு கேட்ட உடனே அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் வேணா இருங்க நானே போகிறேன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு தேடுறதுக்கு போகிறான். இவங்களும் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துலேயே வந்து வேற ஒரு பொண்ணை காரணம் ஒரு அப்பா அம்மா உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க. அப்போ அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது. என்னென்னு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா போன பொண்ணு திரும்பி வந்துட்டா. அவங்க பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, கடைசி நேரத்தில் ஒரு பிளான் போட்டாங்க, நான் கிளம்பி போகும்போது என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுமா, திருப்பி போடணும் தான் நினச்சேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த டைமில் அந்த பொண்ணோட அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்துட்டு இதுக்கு தான் பொண்ணுங்கள்லாம் வெளியே அனுப்பவே கூடாது, எங்களோட நிம்மதியும் போச்சு பாருன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு காலிங் பில் சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு இவங்க சொல்கிறாங்க. வந்தது உங்கள் பொண்ணுக்காக கிடையாது உங்கள் பையனுக்காகன்னு சொல்லி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பையன் ஒரு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணியிருந்திருப்பான். இவங்களும் கண்ணாடியை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு அடக்கமாக வளர்க்கணும்னு நினச்சேன், ஆனால் பையனை வந்து ஒழுக்கமாக வளர்க்காமல் விட்டனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.